மேடவாக்கம் ஜெயச்சந்திரன்னா எல்லாருக்குமே தெரியுங்க. எக்ஸாக்டா ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடில் அந்த ஜெயச்சந்திரன் ஒட்டினா மாதிரி உள்ள ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கமும் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கனெக்ட் பண்ணுற ரோடு தான் நம்மளுக்கு ரைஸ் மில் ரோடு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா இந்த ரைஸ் மில் ரோட்லேயே தான் இந்த 3 BHK ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லே பார்த்தா இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. மொத்த ஹாலில் நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈஸ்ட் பார்த்தாம நம்மளுக்கு கிச்சன் வந்துடும். சிம்னி பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜெயச்சந்திரன் இது நியர்பை நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாரா 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஏன்னா அது மாதிரியான ஒரு லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? அதுவே சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தீபாவளி எப்படிங்க போச்சு? எல்லாருக்குமே நல்லா போயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னடா வீட்டு வாசல்லே இருந்து பேசணும்னு பார்க்குறீங்களா? எப்பவுமே எலிவேஷன்ல இருந்து தான் பேசுவேன். ஏன்னா வெளியில சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னால் வெளியில வீடியோ எடுக்க முடியல. அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் ஜெயச்சந்திரன்னா எல்லாருக்குமே தெரியுங்க. எக்ஸாக்டா ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடில் அந்த ஜெயச்சந்திரன் ஒட்டினா மாதிரி உள்ள ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கமும் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கனெக்ட் பண்ணுற ரோடு தான் நம்மளுக்கு ரைஸ் மில் ரோடு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா இந்த ரைஸ் மில் ரோட்லேயே தான் இந்த 3 BHK ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? அப்படியே உள்ள வாங்க. டோட்டலா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்டோட இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். செகண்ட் ஃப்ளோர்ல சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடு நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. உள்ள என்ட்ர உடனே பாத்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் வருங்க. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நம்ம செப்பல்லாம் வைக்கிறதுக்கு செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஜெயச்சந்திரன் நியர்பை நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உள்ளவாங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. மொத்த ஹாலில் நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் பார்த்தாம நம்மளுக்கு கிச்சன் வந்துடும். சிம்னி பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜெயச்சந்திரன் இது நியர்பை நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாரா 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஏன்னா அது மாதிரியான ஒரு லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? அதுவே சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9x9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பெட்ரூம்ல லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல 2 பெட்ரூம் இருக்கு. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியாவை சொல்ல மாட்டேன். 970 பில்டப். சரிங்களா? 970 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. UDS தான் ஹைலைட்டான விஷயமே. 570 970 பில்டப் ஏரியா. 570 நம்மளுக்கு UDS மட்டுமே கிடைச்சிடும். ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டாப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்குற பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு பெரிய செலவு இருக்காது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் சின்ன ஃபிட்டிங்ஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டேப்லாம் கொஞ்சம் ரஸ்டா இருக்கு. சரிங்களா? அப்படியே வாங்க. இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11x10 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கு. வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு 2 சைடு விண்டோ செட்டப் நம்மளுக்கு இருக்கு. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 58 lakhs 58 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுல இருந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு பிரைஸும் நெகோசியேஷன் இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் வரது
வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. நிறைய பேர் 35 lakhs 40 lakhs பட்ஜெட்லாம் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன். உங்களுக்கான ப்ராப்பர்ட்லாம் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.